திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் நம்ம 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா, வீடியோவோட கடைசியில் ஒரு ராசிக்கு எந்தெந்த நாள் பண வரவு வரும், அந்த ராசியினுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன, எத்தனை, எப்பொழுது வீடு கட்டலாம், எப்பொழுது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், அதே போல் எப்போ குரு வழிபாடு செய்யலாம், பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு 60 முதல் 70% நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தேதிகளில் நான் சொன்ன பலன்கள் நிச்சயமாக நடக்கும். இப்போ நாம் சிம்ம ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் உங்கள் ராசி, சிம்ம ராசி. உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். எப்பொழுதுமே லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது மிகப்பெரிய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இது ராசிக்கு ஓகே. லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இந்த லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது ஒரு சில சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அப்பா உறவுகள் மூலமாக வரும் அப்படிங்கிற அமைப்பை காட்டலாம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் இந்த மாதத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல குருமார்கள் அமைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் அவர் பார்த்துட்டிங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வீட்டுக்கு வராரு. அப்போ 15ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக லக்னாதிபதி ராசி அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும், தொழில் பெருக்கங்கள் உண்டாகும், தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும், தொழில் ஏதாவது பண்ணலாம், புதிய முயற்சிகள் பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு மாமியார் ஸ்தானத்தை சொல்கிறதுனாலையும் அதுவே உங்களுக்கு கர்மாஸ்தானத்தையும் சொல்கிறதுனாலையும் உங்களுக்கு மாமியார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை ஃபியூச்சருக்குண்டான விஷயங்களை சேகரிக்க ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடு எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் வீட்டில் 24ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அப்போ ராசி அதிபதி மற்றும் 2 அப்படின்னா பணம் வரக்கூடிய இடம், 11 அப்படின்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே சிறு சிறிதாக உங்களுக்கு கம்மியாகிறது உங்கள் கண் முன்னாடி தெரியக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 24ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள், ரொம்ப நாளாக இந்த பொருள் வாங்கலான்ட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக எனக்கு கனவாக இருக்குது இந்த விஷயங்கள் செய்யணும்ன்ட்டு, அந்த மாதிரி ஆசைகள்லாம் இருந்தாலுமே நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன் பகவான். எப்பொழுதுமே காசு உங்களுக்கு 24ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 24ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு போகிறார் இல்லைங்களா? அப்போ 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்ததுன்னா இப்போ 24ஆம் தேதி வரைக்கும் கடின உழைப்பு இருக்கும். வேலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கலாம், அல்லது வேலையில் நல்ல தொழிலில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அப்போது அந்த உழைப்புக்குண்டான ஊதியம் எப்போ கிடைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 11ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது அதீத லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ அதற்குள்ள லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார், நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், தொழில் பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா புதன்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபங்களோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூல்ஸோ நல்ல காலேஜஸோ அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்து உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய வீடு லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில். 3ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் மறையிறது, முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, காரிய ஜெயங்கள் வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவரே 10ல் புதன் இருந்தாலும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் மறைகிறார். அப்போ 10 குடையவர் 12ல் மறையும் பொழுது தொழில் ரீதியாக பயணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அப்போ தொழிலுக்காக எங்காவது வெளியூர் வெளி மாநிலம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளியூர் அதாவது வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு இது நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். வேலை வாய்ப்பு நம்ம ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறோம், நாங்கள் எப்போ போக முடியும் எங்களால் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்போ 10, 12 தொடர்பு ஏற்படுதோ அப்போ வெளிநாடு வேலை நிச்சயமாக கிடைக்கும். யாரெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே உங்களுக்கு 12ஆம் வீடு அப்படிங்கிறதுனால இன்ப சுற்றுலா, அதே போல் பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தோட, ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாமியார் ஸ்தானத்தை குறிக்கும். மாமியார் குடும்பத்தையும் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ அவர்களோட சேர்ந்து ஏதாவது வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இன்ப சுற்றுலா, ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்காக போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழலை கூட ஒரு சில டைமில் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ 10, 12 தொடர்பு ஏற்பட்டால் நிற்கிறது கூட நேரம் இருக்காது, தூங்குறது கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியாக அப்படிங்கிற அமைப்பை நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 12ஆம் வீட்டில் நீசமாகிறார். 4 குடையவர் 12ல் நீசமானால் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உடல்நிலை மற்றும் உங்கள் தாயினுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப அலைச்சல் இருக்கும். ஏன்னா 12னா பயணங்கள், அலைச்சலை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அவரே 4ஆம் அதிபதியாகி 12ல் இருக்கும்போது அதிகமான அலைச்சல்னால உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும். ரொம்ப டயர்டாகக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே 9ஆம் அதிபதியும் ஆகி 12ல் மறையும் பொழுது அப்போ அப்பாவுடைய உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சிம்ம லக்னத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா 4ஆம் இடம் அம்மா, அதே போல் 9ஆம் இடம் அப்பா, இது 2 ஸ்தானத்தையும் ஒரே கிரகம் தான் பார்க்குது. அப்போது உடம்பு சரியில்லாமல் போனால் 2 பேர்த்துக்குமே தான் நல்லா உடம்பு சரியில்லாமல் போயிடும். நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேர்த்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 2 ஸ்தானத்தையுமே ஒரே கிரகம் தான் செவ்வாய் தான் வாங்குது. அப்போ 4ம் செவ்வாய் 9ம் செவ்வாய், அப்போ 2மே பார்த்துட்டிங்கன்னா 12ல் நீசமாகிறார், மறைந்து நீசமாகிறார். அதனால் அவங்களோட உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக 5 குடையவர் 9, 5, 9 தொடர்பு ஏற்பட்டாலே அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள், பாகியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படும். இப்போ ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் பூர்வீக பிரச்சனை எல்லாமே பேசாமல் இருக்கிறது, அப்பாவுடைய உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய. இப்போ சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க எல்லாமே செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அம்மா இந்த ராகு குரு சேர்க்கை வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குது. அப்போ அம்மா அப்பா உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் முற்றிலும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இதோடைய குரு பயிற்சி வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். அதே போல் சனி பகவான் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 6 மற்றும் 7ஆம் அதிபதி, 6 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 17ஆம் தேதி வக்ரமாகறாங்க. அப்போ 17ஆம் தேதி வக்ரமாகும் பொழுது என்ன செய்வார்? நிச்சயமாக 6, 7 குடை சனி பகவான் வக்ரம் ஆகக்கூடாது. அப்போ மனைவி வழியில் பிரச்சனைகள், தொல்லைகள் இதெல்லாமே வரும். ஆனால் யாருடைய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கும், இப்போ வீண் போட்டிருப்பாங்க அல்லது வான் போட்டிருப்பாங்க. அப்போ யாருடைய ஜாதகத்தில் வி அல்லது வான் போட்டிருக்கக்கூடிய ஜாதகருக்கு மனைவி வழி மூலமாக உங்களுக்கு யோகங்கள் பெருகும். அதே போல் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். செய்தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்படும். உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப நாளாக நிறைய வாய்ப்புகள், கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இதே யாருடைய ஜாதகத்தில் வக்ரம் இல்லையோ அவங்களாம் என்ன பண்ணணும்? நிச்சயமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மனைவி வழியில் கடன், நோய், வழக்கு இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வக்ரமாக இல்லாதவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த சிம்ம லக்னக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் செய்தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள், தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அம்மா அப்பா உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் வந்து இங்கே லக்னத்துக்கு வர வரைக்கும், அதாவது சிம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் ரொம்ப, அது அடுத்த மாதம் தான் வரும், அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மையான விஷயமாக இருக்குது. உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் உடனே போய் பார்த்து கொள்வது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 11, 12, 13. பண வரவு லாபங்கள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 26, 27, 28, 18, 19, 20 இந்த நாட்களில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் லாபங்கள் நிறையா வரும். அடுத்து தொழில் எப்போ நல்லா வளர்ச்சி அல்லது தொழில் ரீதியாக யாராவது போய் சந்திக்கணும் தொழில் வளர்ச்சிக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா 16, 17, 18 இந்த தேதிகள் வந்து உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு நல்ல நாளாக இருக்கும். அடுத்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும், அதே போல் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணலான் இருக்கோம், கலைகளில் சேர்த்து விடலான் இருக்கோம், ஏதாவது கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் குழந்தைகளை டெவலப் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு 5, 6, 7 இந்த தேதிகளை நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்து கடன் இருக்குது, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய நாள் எப்போ, அதே போல் நோய் அதிகரிக்கக்கூடிய நாள் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 8, 9, 10. அடுத்தது அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணும், நல்ல குருவை போய் பார்க்கணும், என்னுடைய குருநாதரை போய் பார்க்கணும், ஜீவசமாதி வழிபாடுகள்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 14, 15, 16 இந்த தேதிகளில் போய் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அம்மாவுடைய உறவுகள் மூலமாக எனக்கு சப்போர்ட் கிடைக்கணும், ஆரோக்கியம் எனக்கு சிறப்பாக இருக்கணும், அதே போல் சொந்த பந்தத்துக்குள்ளே பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காலகட்டங்கள் எப்போன்னா உங்களுக்கு 3, 4, 5 இந்த தேதிகளை நம்ம எடுத்துக்கலாம். பயணங்கள் மேற்கொள்ளணும், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, பயணங்கள்னால எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 20, 21, 22 இந்த நாட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பார்த்து கரெக்டாக நீங்கள் கரிநாள்லாம் இல்லாமல் இது வந்து நம்ம பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன் தான். கண்டிப்பாக 60லேருந்து 70% இது நிச்சயமாக நடக்கும். இந்த இடையிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கரிநாள் இந்த மாதிரி நாட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யும்போது அதை மட்டும் கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.